Praise the Lord. பிப்ரவரி மாசத்துக்குள்ளாக உங்களை அன்போடு வெல்கம் பண்ணுகிறோம். இந்த நாளை, இந்த மாதத்தை தேவன் நமக்கு கரம் பிடித்து நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியவராக செய்த தேவ கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்மை அறியாதவர்கள் யாராவது வந்து நம்முடைய கரத்தை பிடித்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று சொன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டோம். ஆனால் நமக்கு தெரிந்தவர்கள், நன்றாக தெரிந்தவர்கள் யாராவது வந்து நம்முடைய கரங்களை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன நிச்சயமாய் நம்புவோம். ஏன்னு சொன்னா சொன்னவர், சொல்லக்கூடியவர், கரம் பிடித்து சொன்னவர் அதை நிறைவேற்ற இல்லாவிட்டால் சொல்வதை செய்து முடிக்க அவரால் முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால அவரை நம்புகிறோம். அதே போலதான் இந்த மரத்தில் நம்முடைய தேவன் ஒரு வித்தியாசமான வார்த்தையை நமக்கு தருகிறார். நம்முடைய நிலைமை அறிந்த தேவன், நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்று சொல்லி, எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறோம், எவ்வளவு நம்பிக்கையற்று இருக்கிறோம் என்று அறிந்து நம்முடைய நம்பிக்கையை பெருக பண்ணுவதற்காக, வளர பண்ணுவதற்காக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உன் தேவனாய் கர்த்தராய் இருக்கிற நான் உன் கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றார். எசையா 41 அதிகாரம் 13 வசனத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை சற்று நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். முதலாவதாக, இந்த வார்த்தையை சொன்னவர் நமக்கு நன்றாக அறிந்தவர். நாம் அவரை ஆராதிக்கிற தெய்வம். அவர் நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறவர். அவர் யார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தன்னுடைய வாயின் வார்த்தையினால நாம் பார்த்து கொண்டிருக்கிற வானத்தையும் பூமியும் உள்ள யாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். அவர் சொன்னதை அது அப்படியே நிறைவேற்றக்கூடியவராய் அவர் இருக்கிறபடியினால் அவர் யாருன்னு நாம் அறிந்திருக்கிறோம். அவர்தான் இந்த மாதத்தில் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். இந்த செய்தியை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட் அங்க ஆண்டவர் தேவன் சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான். அந்த வார்த்தையை தேவன் ஏன் சொல்ல வேண்டும்? சில நேரங்கள்ல நாம் நம்மோடு கூட தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று மறந்து விடக்கூடிய சூழ்நிலைகள் நம்மளை சூழ்ந்து இருக்கிறது. அதனால அந்த சூழ்நிலைகள் நம்முடைய தேவன் யார் என்று நம்மளை மறக்க வைக்கும் போது நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான். அதுக்கு அர்த்தம் என்ன? நீ மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என்னை கைவிட்டாலும் எனக்கு கைவிடுகிற பழக்கமும் இல்லை. நான் உனக்கு எப்போதும் நான் உன்னுடைய தேவனாய் இருக்கிறேன். ஆனால் தேவனாய் இருக்கிறது மட்டுமல்ல, சொல்லிட்டு போகிறவர் மட்டுமல்ல, நான் கரம் பிடித்து உன்னை தைரியப்படுத்தி சொல்லுகிறேன், பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன், இல்லாவிட்டால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை சொன்னவர் யார் நமக்கு நன்றாக தெரியும். அதை குறித்து நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நாம் அறிந்திருந்தும் நாம் ஏன் அவருடைய வார்த்தைகளை நம்ப முடியாமல் காரணம், நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள், நாம் சந்தித்து வருகிற காரியங்கள், இவைகள்லாம் நம்மை ஓவர் கம், இல்லாவிட்டால் நம்மை மேற்கொண்டு விடுமோ, இல்லாவிட்டால் நம்மை தள்ளி விடுமோ என்ற அச்சமும் பயமும் நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று மறந்து விடுகிறோம். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அப்படி இல்லை. நமக்கு இன்றைக்கு நம் தேவன் வாக்குதம் பண்ணுகிறார், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் என்று சொல்லுகிறார். அதனால நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்மளை கரம் பிடித்து சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு துணையா இல்லாவிட்டால் ஹெல்ப்பா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உதவி இல்லாமல், ஹெல்ப் இல்லாமல் தத்தளிக்கும் நிலைமையிலே காணப்படுமே. ஆனால் இன்றைக்கு
உங்களை பார்த்து தேவ வார்த்தை வருகிறது. உங்களுக்கு துணையா இருக்க, ஹெல்ப்பா இருக்க ஒருத்தர் இருக்கிறார். ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில நீங்கள் காணப்படுமையானால், எனக்கு யாருமே இல்லை, ஒருவர் எனக்கு உதவி செய்ய இல்லை என்று சொல்லி நீங்கள் व्यसனத்தோடு கலக்கத்தோடு இருக்குமே ஆனால், நான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை கரம் பிடிக்கிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு என்று மறந்து விடாதீங்க. இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் போது நான் சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய மகிமை இல்லாவிட்டால் அதனுடைய முக்கியத்துவத்தை உங்களால் உணர முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு மனிதன் நம்முடைய கரங்களை பிடிக்கும் போது நம்மால் உணர முடியும். அந்த தொடுதல் நமக்கு அநேக தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கிறதை போல இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற, நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறாப்பா, கவலைப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படுற காரியம் ஒன்றும் உனக்கு நடக்காதபடிக்கு நான் உனக்கு துணை நின்று உனக்கு நான் ஜெயமாய் உன்னை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதே போல ஆபிரகாமின் வாழ்க்கையில இது நடந்தது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குதம் கொடுத்து உனக்கு சந்ததியை தருவேன் என்று சொல்லி வாக்குதம் கொடுத்து அநேக நாட்கள் ஆண்டுகள் சென்றபோது அவருடைய வாக்கத்து மேல் அவர் நம்பிக்கை இல்லாமல் சோர்ந்து போனார். அப்போதெல்லாம் அவர் கூட்டு போய் பீச்சில் கொண்டு போய் கீழே மணலை பாரு, மேல நட்சத்திரத்திலே பாரு, இதெல்லாம் உன்னால் எண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எண்ண முடியாது சொல்லி, இதே போல உன் சந்ததியை கொடுப்பேன்னு சொல்லி அப்பப்போ சோர்ந்து போகிற நேரங்கள் எல்லாம் தேவன் ஆபிரகாமை தன்மேல் நம்பிக்கை உண்டாவதற்கான ஊக்கத்தை கொடுத்தது போல இந்த பிப்ரவரி மாசம் உங்களுக்கும் தேவன் சோர்ந்து போயிருக்குமே ஆனால், ஒருவேளை விசுவாசம் அற்று போயிருக்குமே ஆனால், உங்க சூழ்நிலை நிமித்தமாக உங்களுக்கு வாக்குறுதி பண்ணப்பட்டது உங்களுக்கு நடக்காமல் போகுமே ஆனால், உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக, உங்கள் விசுவாசம் குறையும் போது உங்கள் விசுவாசத்தை கூட்டுவதற்காக தேவன் இந்த வார்த்தையை நம்ம மூலமாய் பேசுகிறார். அதனால இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிற அன்பான சகோதரியே, உன் வாழ்க்கையில ஒன்றும் மறந்து விடாத. யார் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைப்பிடித்தவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று நாம் நம்பிக்கையோடு, அவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை, நமக்கு பயத்தை உண்டாக்குற வார்த்தை அல்ல, பயத்திலிருந்து விடுவிக்கிற வார்த்தையா இருக்கிறபடி அந்த வார்த்தையை நம்பி அவர் நமக்கு துணையா இருக்கிற, ஹெல்ப்பா இருக்கிறார் என்ற உறுதியோடு இந்த மாதத்துல நாம் முன்னேறி செல்வோம். என்ன ஹார்டில்ஸ், என்ன தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லத்தக்கதாக சங்கீதக்காரர் சொல்கிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுகிற ஒரு நிலைமையை தேவன் நமக்கு தருவார். நாம் இருக்கிறதை போல எப்போதும் இருக்க போறதில்லை. நாம் இருக்கிற சூழ்நிலையில, கஷ்டத்துல, துயரத்துல ஒரு நாளும் எப்போதும் இருக்க போறதில்லை. ஏன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை அடக்கம் பண்ணப்பட்டு முத்திரை போடப்பட்டு, யாராலும் அந்த மேல வச்சிருக்க முத்திரை உடைக்க முடியாத சூழ்நிலையில அதிலிருந்து வெளியே வந்தவர். ஒருவேளை உங்க வாழ்க்கையிலும் வெளியே வர முடியாத ஏதாவது சூழ்நிலை இருக்குமே ஆனால், உங்களை கரம் பிடித்திருக்கிற ஆண்டவர் உங்களை ஒரு நாள் வெளியே கொண்டு வருவார் என்று விசுவாசத்தோடு நான் உங்களுக்காய் பேசுகிறேன். இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நிச்சயமா இந்த மாதம் நீங்கள் வெளியே வருவீங்க. பயப்பட்டு கொண்டிருக்கிற, ஏன் சொன்னால் உங்களை கரம் பிடித்திற ஒரு மனிதன் அல்ல, உங்களை எந்த சூழ்நிலையிலிருந்தும் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை வெளியே கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாத, கலங்காத, பயப்படாத. இந்த மாதம் நமக்கு ஒரு வெற்றியின் மாதமாக, ஜெயத்தின் மாதமாக தேவன் உங்களுக்கு மாற்றுவார் என்று நம்புகிறேன். அது அப்படியே உங்களுக்குள் விசுவாசத்தை கொண்டு வருவதற்காக நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்துக்காய் நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தையின்படியாக நீர் யார் என்று எங்களுக்கு சொல்லி, உன் தேவனாய் கர்த்தராக நான் என்று சொல்லி கரங்களை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தேற்றியிருக்கிற தேவன், நாங்கள் ஆண்டவரே மடிந்து போகாதபடிக்கு, நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு, நாங்கள் எழுந்து நிற்கத்தக்கதாக உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு பேசியிருக்கிறதுக்காக நன்றி. இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளை உம்முடைய கருத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீர் கரம் பிடித்து தூக்க வல்லவராய் இருக்கிறபடினார். முழுகி போன பேதுருவை, தண்ணிக்குள்ளே முழுகி போன பேதுருவை நீ கரம் பிடித்து தூக்கின தேவன். இந்த நேரத்தில் யாரெல்லாம் முழுகி கொண்டிருக்கிறோமோ என்ற சிந்தனையோடு
தயக்கத்தோடு கலக்கத்தோடு இருக்குமே ஆனால் அவளெல்லாம் தூக்கி விடுகிற தேவன், கரம் நீட்டி தூக்கி விடுகிற தேவன் நியாயக்கிறபடியினால் இந்த நேரத்திலும் இப்படிப்பட்டவர்களை நீ விடுவித்து நீ காக்க வல்லவர் என்று விசுவாசித்து நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடைய நாம மகிமைக்காய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளும் மேல் மூடட்டும். இந்த வார்த்தையில் உள்ள விசுவாசம் அவளுக்குள்ள பெருகட்டும். ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்துக்காய் நன்றி. இந்த பிப்ரவரி மாசத்துல ஆண்டவரை நீ கரம் பிடித்து நடத்தி பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் உம்முடைய பிள்ளைகளுக்குள் நிறைவேறட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.